திமுக அதிமுக ரெண்டு பேரும் விஜயை நோக்கி எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டான். குற்ற செயல் நடந்த நேரத்திலேயே வழக்கு பதிவு செய்திருந்தால் தாவேக்கான கட்சியே இருந்திருக்கு இருந்தார்கள். இந்த விசாரணையை திமுகவே பண்ணலையே. இதை அரசியல்படுத்துவதற்கு அரசியல் மயப்படுத்துவதற்கு இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு ஊழல்வாதி விஜயபாஸ்கரால தாவேக அரசு நடைபெற போகுது. எங்க போய் சிரிக்கிறது, எதுல சிரிக்கிறது? ஊழல்ங்கிற விஷயமே இனி விஜய் பேச முடியும். விஜயபாஸ்கரை வைத்து ஊழல்ங்கிற வார்த்தையை சொல்வதற்கு விஜய்க்கு தகுதியே இல்லை. விஜயபாஸ்கர் இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்திகள் வரதை பார்க்க முடியுது, வெளியில் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. விஜயபாஸ்கருக்கு என்ன பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க? தேர்தல் பிரிவு இணை செயலாளர். எப்படியாவது அஜால் குஜால் பண்ணி ஆமாம் எந்த ஊழலாவது பண்ணி எங்கள் ஆட்சியை காப்பாற்று. யாரு ஒரு ஊழல்வாதி விஜயபாஸ்கரால தாவேக அரசு நடைபெற போகுது. எங்கே போய் சிரிக்கிறது? மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. குவாரி தொழிலையே வருஷம் பல ஆயிரம் கோடி வருது. இப்போ அந்த குவாரி தொழில் நடத்துவதற்கு அதிகாரம் வேண்டும், அரசு வேண்டும், கலெக்டர் வேணும், எஸ்பி வேணும், கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வேணும். ஆனால் தாவேகாவுக்கு என்ன வேணும்? 12 எம்எல்ஏ வேணும். இவர்களுக்கு 12 எம்எல்ஏ, அவருக்கு பல லட்சம் கோடியை காப்பாற்றுவதற்கு அரசியல் அதிகாரம். 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வேலுமணி பாஜகவுடைய மாநில தலைவராக அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு. வணக்கங்க. வணக்கம். கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் முதலமைச்சராக கூட ஆகிட்டார் தேர்தலை சந்திச்சு. ஆனாலும் இன்னும் அந்த கரூர் துயர சம்பவம் குறித்து அவ்வப்போது அந்த பேச்சுக்கள் பேசுகிறத பார்க்க முடியுது. குறிப்பாக ஆதவர்ஜுனா விஜயபாஸ்கர் இணைப்பு விழாவில் கரூர் சம்பவத்துக்கு நாங்கள் வந்து ஒரு கணக்கு தீர்க்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் கரூருக்கு போக போகிறார் அப்படின்னு ஒரு செய்திகள் வந்துச்சு. இதுக்கிடையில் என்னென்னா கரூர் சம்பவத்தில் 47 பேர் பலியானாங்களா, அவங்க குடும்பத்துக்கு அரசு வேலைகள் வழங்கப்பட இருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளிவந்தது. இதை எதிர்த்து திமுக வந்து இது காரணம் திமுகவினர் போலீஸ் சொன்னாங்க. அதுக்கு எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு திமுக போயிருக்கு. கரூர் சம்பவ விஷயத்தில் அமைச்சர்களுடைய பேச்சுகள் ஒரு வேறு விதமாக அமைஞ்சிருச்சா, அந்த சாட்சிகளை கலைக்க பார்க்குறாங்களா? இல்லை, அந்த வழக்கை தாவேக்காவை ஒன்றும் செய்து விடவில்லை. அந்த வழக்கை திமுகவே வழக்கு போடலை விஜய் மேல். திமுக அன்ற ஆட்சி அதிகாரம் வைத்திருந்த திமுக இது சம்பந்தமாக ஒரு விசாரணை கூட நடத்தலை. விஜயுடைய கேரவன் டிரைவரை கூட விசாரிக்கல. நீங்கள் அந்த கேரவனில் விஜய் எத்தனை மணிக்கு ஏறினார், அந்த கேரவன் எப்போ கரூர் வந்தது, கரூர் வருவதற்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. அதிகபட்சமாக ரோடில் கரூர் டு திருச்சி ஒரு 60 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் வந்தாலும். ஆனால் அது வந்து சேர்ந்த நேரம் 7 மணி நேரம். அப்போது 7 மணி நேரம் வழி நெடுக என்ன செய்தார்கள், யார் அதில் ஏற்றினார்கள், யார் அதில் இருந்தார்கள், இந்த விசாரணையை திமுகவே பண்ணலையே. ஏன் பண்ணல? இல்லை, இப்போ இது குறித்து பேசியதுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. என்னன்னா 41 பேருக்கு அரசு வேலைங்க அறிவிக்கிறாங்க. இது மூலயமாக இது காரணம் வந்து விஜய் தான் அல்லது விஜய் கட்சிக்காரர்கள் தான், செந்தில் பாலாஜி தான் காரணம். அதை வந்து இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த விசாரணையை ஒரு திசை மாற்றுவதற்கான முயற்சி நடக்குங்கிறாங்களா? அதுக்கு சாத்தியம் இருக்கா? இல்லை, சாத்தியம் இல்லை. ஏன்னா இந்த வழக்கு 8 மாத காலம் சிபிஐ விசாரித்தது. இது சம்பந்தப்பட்ட அத்தனை சாட்சிகளும் டெல்லியில் ஆவணப்படுத்தினார்கள். ஸ்டேட்டில் அசராகாருக்கு இதை விசாரித்தார். அசராகாருக்கு விசாரித்ததை அப்படியே டெல்லி எடுத்துக்கொண்டது. உடனடியாக உயர்நீதிமன்றம் சென்னை ஒரு நீதிபதி இதை கமிட்டியே போட்ட பிறகு தான் அது அந்த விசாரணை கமிட்டி உயர்நீதிமன்ற நீதிபதியை அவருடைய எல்லைக்கு வராது. கரூர் என்பது மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய கட்டுப்பாட்டில் வரும்.
அவசரமாக சென்னையில் அந்த விசாரணை ஒரு கமிட்டி ஓய்வு, அதாவது நீதிபதி தலைமையிலான விசாரணை, ஓய்வு பெற்ற நீதிபதியில் போட வேண்டியதை கரண்ட் நீதிபதி சென்னையில் இருக்கிற நீதிபதி தலைமையில் போட்டாங்க. அவர் திமுக பின்னணி உள்ளவரெல்லாம் விமர்சனம் வந்தது. இவ்வளவும் செய்ய வேண்டிய திமுக நீங்கள் கோட்டை விட்டு இப்போ என்ன பண்ணுது? இதை அரசியல்படுத்துவதற்கு, அரசியல் மயப்படுத்துவதற்கு இவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இது நீங்கள் அந்த குற்ற செயல் நடந்த நேரத்திலேயே வழக்கு பதிவு செய்திருந்தால் தாவேக்கான கட்சியே இருந்திருக்காது. திமுக கருணாநிதி உட்பட பிறவி கோழைகள், தொடை நடுங்கிகள், காவல்துறை இருந்தால் காவல்துறை ஏவுவான். அழகிரி அஞ்சா நெஞ்சன், அஞ்சுகிற நெஞ்சன் அழகிரியும் சரி, நீங்கள் நம்ம சவளப்புள்ள ஸ்டாலினும் சரி, காவல்துறையை வைத்து தான் இவர்கள் அத்தனை கட்ட பஞ்சாயத்துகளும் கருணாநிதி உட்பட தமிழ்நாடு முழுக்க காவல்துறையை கட்ட பஞ்சாயத்து துறையாக மாற்றியதே இவர்கள் தான். இப்போ இவர்கள் எங்கே போகிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது. காரணம், இப்போ இந்த 41 பேர் மரணம் என்பது விஜயை எந்த வகையிலும் பாதிக்கலை. விஜயை எந்த வகையிலும் பாதிக்கலை. இப்போ வரை சினிமாத்தனமான அரசியல் தான் நடந்துட்டுருக்கு. இதை குறை சொல்லக்கூடிய தகுதியை திமுக அதிமுக இழந்து விட்டதுன்னு மக்கள் நினைக்கிறான். இவர்கள் எதை சொன்னாலும் இனிமேல் நம்ப மாட்டான். திமுக அதிமுக 2 பேரும் விஜயை நோக்கி எந்த குற்றச்சாட்டை சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டான். அதுதான் இவர்களுடைய பலவீனம், தாவேக்காவுக்கு பலம். சரிங்க, இப்போ விஜயபாஸ்கர் இணைஞ்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு வந்து முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்திகள் வரதை பார்க்க முடியுது, வெளியில் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. விஜயபாஸ்கருக்கு என்ன பொறுப்புகள் கொடுத்துருக்குறாங்க? இப்போ விஜயபாஸ்கருக்கு இப்போ 12 சீட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணும். இருந்தால்தான் இந்த ஆட்சி நிலைபெறும். எப்பொழுது வேண்டுமானாலும் விசிகா விலகும். கம்யூனிஸ்டுகள் பரிசீலனையில் இருக்கிறது. காங்கிரஸு எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டு, 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டு, இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் காங்கிரஸு ஆதரவு கொடுக்குது. ஆக மொத்தம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை எங்களுக்கு கடைசி வரை அமைச்சர் பதவி வேணும். நீங்கள் 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் வெற்றி பெற வைத்தாலும் எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும். இது முஸ்லீம் லீக். இப்படியான ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் தான் இந்த தாவேக ஆட்சி போயிட்டுருக்கு. இதை நிலை பெறுவதற்கு, நிற்க வைப்பதற்கு யாருடைய தயவு தேவை? 12 எம்எல்ஏக்கள் வேணும். இந்த 12 எம்எல்ஏக்களுக்கான பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலாம்? இப்போ விஜயுடைய திரைப்படத்துறைக்கு நண்பர்கள் விஷ்ணு ரெட்டி, நந்தினி ரெட்டி, அவருடைய மனைவி நந்தினி ரெட்டி, இவர்கள் தான் இப்போ கடுமையான ஆலோசகர்கள். விஷ்ணு ரெட்டி தான் இப்போ விஜயபாஸ்கரை தாவேக்கால் இணைத்ததில் பெரும்பங்கு அவர் தான். ஏன்னா விஷ்ணு ரெட்டிக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 கோடி கொடுத்துருப்பார். யார்? விஜயபாஸ்கர். காரணம், அவருக்கு குவாரி தொழிலையே வருஷம் பல ஆயிரம் கோடி வருது. இப்போ அந்த குவாரி தொழில் நடத்துவதற்கு அதிகாரம் வேண்டும், அரசு வேண்டும், கலெக்டர் வேணும், எஸ்பி வேணும், கீழே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வரைக்கும் வேணும். ஆனால் தாவேக்காவுக்கு என்ன வேணும்? 12 எம்எல்ஏ வேணும். இவர்களுக்கு 12 எம்எல்ஏ, அவருக்கு பல லட்சம் கோடியை காப்பாற்றுவதற்கு அரசியல் அதிகாரம். 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இப்போது விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்கு நாளைக்கு 4 கோர்ட்டில் வருது. கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதே போல் 206.42 கோடி ரூபா நீங்கள் எஸ்ஆர்எஸ் மைனிங்கில் மலை உடைப்பில் பாக்கி கட்ட வேண்டிய நீதிமன்றத்தில் இருக்குது. மலையை உடைச்சதில் மைனிங்கு, எஸ்ஆர்எஸ் மைனிங், இப்போ அந்த வழக்கு இருக்குது. அரசு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அதே போல் ஐடியிலே 90 கோடி ரூபா ஆர்கே நகர் தேர்தலில் அவர் வீட்டில் இருந்தது. இது ஏதையா 90 கோடி? உயிர்காக்கும் மருந்தை ஏமாற்றி போலி ஊசியாக போட்டு போலி மைதா மாத்திரையாக கொடுத்ததில் 90 கோடி ரூபா ஐடி எடுத்துருக்கு. அந்த தேர்தல் நின்று போச்சு. ஆர்கே நகர் தேர்தலை நின்று போச்சு. இந்த ஊழல்வாதி தான் தாவேக்காவை தூய்மைப்படுத்துகிறார். இந்த ஊழல்வாதி தான் வாஷிங் மிஷின் உள்ளே போட்டு துவைச்சா அழுக்கெல்லாம் போயிடும். சர்ப்பு பவுடர் போட்டு விஜயபாஸ்கரை உள்ளே போட்டு துவைச்சி முழுசாக எடுத்து இப்போ தாவேக்கா தேர்தல் பிரிவு இணை செயலாளர். எப்படியாவது அஜால் குஜால் பண்ணி, ஆமாம், எந்த ஊழலாவது பண்ணி எங்கள் ஆட்சியை காப்பாற்று
யார்? ஒரு ஊழல்வாதி விஜயபாஸ்கரால் தாவேக அரசு நிலைபெறப் போகுது. இது எங்கே போய் சிரிக்கிறது? எதில் சிரிக்கிறது? முன்னாடி சிரிக்கிறதா பின்னாடி சிரிக்கிறதா? அப்போது இதை பற்றியெல்லாம் விஜய்க்கு கவலையே இல்லை. சனி ஞாயிறு அவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவார், அவர் ஓய்வுக்கு போயிடுவார். மீதி நாளில் ஆதவ் பார்த்துக்குவார், மீதி நாளில் புஷி பார்த்துக்குவார். இப்படி ஓடுது இந்த அரசு. இந்த இப்போ ஊழலுங்கிற விஷயமே இனி விஜய் பேச முடியாது. விஜயபாஸ்கரை வைத்து ஊழல்கிற வார்த்தையை சொல்வதற்கு விஜய்க்கு தகுதியே இல்லை. திமுக என்ன நினைக்குது? எப்படியாவது இவருக்கு மீது அது அதிருப்தி வந்துடும், நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தாலான்னு திமுக நினைக்குது. அதிமுக என்ன நினைக்குது? இப்படியே 5 வருஷம் போனால் திமுக அழிஞ்சு போயிடும். திமுக 15% வந்துருச்சு, 25% வெற்றி பெற்று 10% விஜய்ட்டு போயிடுச்சு. இப்போ நேற்று விருது வழங்கும் விழா திரும்ப அது சொல்கிறாரு, நாங்கள் தாவேகா கூட்டணியில் தான் தொடருவோம், திமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவர் கருணாநிதி மாதிரியே சொல்கிறார், ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, இப்படி சொல்கிறார். அப்போ அது முதல்ல நான் ஏற்புற மாதிரி இருக்குங்களா? அமைச்சரவையில் பங்கேற்றாச்சு, 5 வருஷம் ஆதரவு கண்டிப்பாக தொடரும்னு சொல்லியாச்சு, தோழமை கட்சி கூட்டம் அது கூட்டணி கட்சி கூட்டம் தான், அதுலேயும் பங்கேற்றாச்சு. ஆனால் தாவேக்கால கூட்டணியில் இல்லைன்றாரு. நான் திமுக கூட்டணி எங்களை தான் திமுக வெளியே அனுப்பிச்சு, நாங்கள் திமுக வெளியே போடனே சொல்லலை அப்படிங்கிற நம்புற மாதிரி இருக்கிறா. எதுக்கு என்னத்துக்கு இப்படி பண்ணுறாரு? இல்லை, அது அவரை பொறுத்த வரைக்கும் வாங்கிய தொகை பெருந்தொகை. யாருக்கிட்ட? திமுகட்ட. அப்படிங்கப்பா. அந்த தொகையை திமுக இன்னும் காமிச்சு மிரட்டுது. இந்த எங்கள் தொகையில் நாங்கள் கொள்ளையடித்து கொடுத்த தொகையை விசிகா வாங்கி தான் நீங்கள் 8 சீட்டு செலவு பண்ணீங்க, அதில் தான் 2 ஜெயிச்சிங்க. இப்போ தாவேக்காவை தாங்கி பிடிப்பது நாங்கள் கொள்ளையடித்து கொடுத்த காசு, அதை நீங்கள் தேர்தலில் வேலை பார்த்தீங்க, இப்போ 2 சீட்டை வச்சு நீங்கள் காப்பாற்றுறீங்க. எங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுங்க, இந்த பணத்தை திருப்பி கொடுங்க, இல்லைன்னா முழு உண்மையும் சொல்லுவோம். உங்கள் ஆளையை வச்சு சொல்ல சொல்லுவோம். யாரை? பானையூர் பாபா வச்சே சொல்ல சொல்லுவோம். இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இரட்டை வேடம் போடுகிறார் திரும்ப. கருணாநிதி கற்றுக்கொண்ட அரசியலை திமுகவுக்கே சொல்கிறார். இலங்கை பிரச்சனை நடக்கும்போது மத்திய அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அதான் என் முடிவு, மத்திய அரசு என்ன முடிவெடுக்கிறதோ அது வெளிநாட்டு விவகாரம், அது வெளி பிரச்சனை, தமிழர் பற்றி தமிழர் பிரச்சனை அல்ல, இப்படி சொல்லுவார் கருணாநிதி. மக எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு அப்பாட்ட கொடுக்க வேண்டிய சபாநாயகர்கிட்ட. இந்த நாடகமெல்லாம் அவர் கற்றுக்கொண்ட இடமே திமுக தான். இப்போ திமுகவுக்கு அந்த நாடகத்தை காமிக்கிறார். எங்கே கற்றுக்கொண்டாரோ அவர்களுக்கே இதை சொல்கிறாரு. இதுதான் நடக்குது. ஆக விஜயபாஸ்கரை பொறுத்த வரைக்கும் எப்பாடுபட்டாவது 12 சீட்டு ஜெயிக்க வச்சுருவார். 12 சீட்டு விசில் சின்னம் தான். என்ன பொறுப்புங்கய்யா? இணை செயலாளர், தேர்தல் பிரிவு செயலாளர். பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனும் அதுக்கு கீழே வருது. இல்லை, அதாவது தேர்தல் பிரிவுக்கு மட்டும், கட்சிக்கு இல்லை, தேர்தல் பிரிவுக்கு இணை செயலாளர் ஆதவர்ஜனா கீழே. இப்போ வேலை செய்ய ஆரம்பித்தார்னா இவருக்கு பின்னாடி ஆதவர்ஜனா போயிடுவார், இவர் முன்னுக்கு வந்துடுவார். இன்னும் 4 குவாரி ஓடும், இன்னும் பல 1000 கோடி குவாரியை ஏமாற்றி புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் குவாரி தொழிலை விரிவடைச்சிக்குவார். காரணம் அதுக்கு தான் இப்போ உள்ளே வந்திருக்காரு. இப்போ இந்த வழக்கெல்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிங்க. இப்போ நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட போதுமே சரி, அவர் அமைச்சரவையில் அறிவிக்கப்பட்ட போதும் சரி, அவர் ஒரு வீடியோ ஒன்று வயலாச்சு. அதாவது ஒரு குடும்ப விவகாரத்தில் அவர் அடிக்கிற மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி ஒரு வீடியோக்கெலாம் வெளியாகிருச்சு. அதனுடைய வழக்கு அண்மையில் நீதிமன்றத்தை வந்து அவர் ஆஜராகலை. இன்னும் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அமைச்சர் ஆகிட்டோங்கிற காரணமா இல்லை வேறு ஏதோ காரணமா அடுத்து இந்த வழக்கு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அப்படின்னு ஒரு ஆஜராவாரா? இல்லை, இப்போ வேறு யாரும் இல்லை, அண்ணன் பொண்டாட்டி. சொத்து அண்ணன் பொண்டாட்டி 2 பேருக்கும் அந்த சொத்தை 2ஆக பாகம் பிரிக்கணும். ஆனால் மரிய வில்சன் என்ன சொல்கிறாரு, அந்த சொத்தை உனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார், இந்த சொத்து பூரா எனக்கு தான், உனக்கு நான் பாகம் கொடுக்க முடியாது. அவர்கள் வழக்கு போடுகிறார்கள். வழக்கு போட்டு அவங்க அதை பொசிஷன் எடுக்கிறாங்க. அதன் பிறகு எங்கே போகிறாருக்கு? பாண்டிச்சேரி போகிறார், அடியாள் படையோடு போகிறார். போய் அண்ணன் பொண்டாட்டி வீட்டுக்கட்டையை வச்சு வந்து வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருக்காங்க, உடைச்சிட்டு உள்ளே போகிறார். உடைச்சிட்டு உள்ளே போய் அவரை 4 செக்ஷனில் ஒரு பேர் வழக்கு பதிவாயிரு, கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வராரு. என்ன வழக்குனா வீட்டை அடிதடி வழக்கு 1, வீட்டை உடைச்சி சூறையாடுதல் 2வது வழக்கு, வீடு புகுந்து தாக்குதல்,
கொலை மிரட்டல், அதை விட மாணவங்க அவங்க அண்ணியுடைய ஜாக்கெட்டை கிழிக்கிறார், சேலையை உருவுறார். இவர் தான் நிதியமைச்சர். இதான் நிதியமைச்சர். ஜாக்கெட்டை கிழித்து புடவையை அவிழ்த்து மிரட்டிய வழக்கை பதிவு செய்கிறாங்க. பாலியல் குற்றம். அந்த அம்மா போய் சொல்லுது, ஸ்டேஷனில் போய் கதறுது, என் புடவையெல்லாம் கிழிச்சிட்டான், ஜாக்கெட்டெல்லாம் கிழிச்சிட்டான். சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வர்றாரு. இப்போ கோர்ட்டுக்கே போகிறதில்ல. கோர்ட்டுக்கே நான் கேட்டேன், நான் இப்போ அமைச்சராயாச்சுங்கிறார். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரிப்பா நீ சட்டசபையில் மக்கள் பணி ஆற்று, மக்கள் உனக்கு ஓட்டு போட்டிருக்கான். சட்டசபை இல்லாத நாள், சட்டசபை நடக்காத நாள் நீங்கள் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகுங்க. சட்டத்தை மதிக்கணும், நீங்கள் நிதியமைச்சர் சட்டத்தை மதிக்கணும்னு. அப்போ போக மாட்டேங்கிறார். மீண்டும் நீதிமன்றம் என்ன பண்ணுது, சரி சட்டசபையே கூடாத நாட்கள், சட்டசபையே இல்லாத நாட்கள் நீங்கள் வந்து கோர்ட்டில் ஆஜராகுன்னு இந்த வர 10ஆம் தேதி போட்டிருக்கு. 10ஆம் தேதியும் போவாரா இல்லை நிதியமைச்சர் போகும்போது குற்றவாளியாக தான் போகணும். குற்றவாளியாக போகும்போது சைரன் காரு, அரசு வாகனம், கோர்ட்டுக்கு போகிற சொந்த வேலை இல்லை, மக்கள் பணி இல்லையே, அரசு வேலையாது. இல்லைன்னா சொந்த காரில் போகணும். சொந்த காரில் போனால் அவருக்கு பிஎஸ்ஓ இருப்பாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்கில், அது அரசு பணி தானே. அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரான்னு 10ஆம் தேதி தெரியும். பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் நீதியமைச்சர் மரிய வில்சன் 1 தரம், மரிய வில்சன் 2 தரம், தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் 3 தரம் குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்கணும். இப்போ அவங்க எதிர்த்தரப்பு வெளிநாடு தம்பி ஓடிட்டாங்களாம். கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு மிரட்டி ஆள் அனுப்பிச்சிருக்காரு, குண்டர்களை அனுப்பிச்சிருக்காரு. அவங்க 2 பேர் அண்ணன் பொண்டாட்டியும் வேற குற்றவாளி நிதியமைச்சர் போலீஸ் சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து பெங்களூர் போய் விமானத்தில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்களாம். தப்பி போகிற நிலையில் உள்ளவர்களை வைத்து நிதியமைச்சர், நீங்கள் நிதி மசோதாவை இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவர் தப்பாக படிக்கிறார். பாவம் ஐயா, தமிழே தெரியல. தமிழை அவருக்கு நிதி அமைச்சர் ஆகும் தெரிஞ்சு தமிழில் படிச்சிருப்பார், தமிழ் மீடியத்தில். இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த மரிய வில்சன் பட்ஜெட் உரையை சரியாக தமிழில் வாசிக்க முடியாத வாழ்நாளில் முதல் நிதியமைச்சர். நெடுஞ்செல்லி இருந்தார், நாஞ்சல் மனோகர் இருந்தார், பொன்னையர் இருந்தார். தமிழில் இலக்கியங்கள் எல்லாம் அப்படியே நர்த்தனம் ஆடும். இப்போ தமிழே படிக்க தெரியல, தற்கொலை கூட்டங்கிறாங்க. பிடிஆர், தென்னரசு, ஓபிஎஸ். இதுதான் இன்றைய தாவேக அரசினுடைய ஊழல் ஒழிப்பு, வன்முறை ஒழிப்பு. சிங்கப்பெண்ணை போட்டு விஜய் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனால் அவங்க அண்ணி ஜாக்கெட்டை பூரா கிழிக்கிறார், சேலையை பூரா உருவுறார். நல்ல நிதியமைச்சர். இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஏற்கனவே தாவேக்க போகிறாருன்னு நம்மளே அதுக்கான முயற்சி நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, நம்மளே பேசியிருக்கோம். ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு தாவேக்க கதவும் சாத்தப்பட்டிருக்கு தான். திமுகவுக்கான முயற்சி நடந்து அங்கேயும் சாத்தப்பட்டதான். அதிமுகவுக்கும் திரும்ப அங்கேயும் போக முடியாது, அங்கேயும் மரியாதை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் வேறு ஏதோ ட்ராக் ஒன்று புதுசாக யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் அடிப்படையாக பார்க்க முடியுது. எஸ்பி வேலுமணி கணக்கு என்ன நடக்குதுங்க? இல்லை, எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜி கூப்பிட்டு நீங்கள் கொங்கு மண்டல தளபதியாகவே இருங்க, அதிமுக தளபதி போனால் என்ன, உங்களுக்கு அதாவது ராஜாவுக்கு பதவி போயிடுச்சு, 2G ராஜாவுக்கு டெல்லியிலேருந்து வர்றாரு அமைச்சர் பதவி போன பிறகு. ஒரு 200 கருப்பு சட்டை தொண்டர்கள் விமான நிலையத்தில் கருப்பு சட்டையோட தீக்கா கொடியோடு வரவேற்கிறாங்க. ஏன் மானங்கட்ட வீரமணி என்ன சொல்கிறாருன்னா, மாண்புமிகு போனால் என்ன, மானமிகு பதவி உனக்கு நான் தர்றேன். மானங்கட்ட வீரமணி கொடி பிடிச்சிருந்தானு 200 பேர் தீக்காக்காரனுங்க, லஞ்சம் வாங்கி ஊழல் வழக்கில் சிறைக்கு போன நபருக்கு தீக்கா கொடி. அதே போல் இப்போ வேலுமணிக்கு பாஜக கொடி பிடிச்சி நிற்கிறாங்க. நீங்கள் பாஜக மாநில தலைவராக மாறுங்க. ஏன்னா திமுக மூழ்கின படகு, திமுக இனிமேல் வெற்றியே பெறாது. திமுகவில் இருந்தால் எந்த அதிகாரமும் இல்லை. அதிமுகவில் விட்டு வெளியேறியாச்சு, எடப்பாடி சேத்தப்படுங்கிறாரு, வேறு மாவட்ட செயலாளரை போட்டார், அங்கேயும் விரிவுச்சலும் இல்லை. அப்போ வேறு என்ன பண்ண, அதிகாரம் இல்லாமல் பல லட்சம் கோடி இருக்குது. துபாயில் இருக்குது, லண்டனில் இருக்குது, சிங்கப்பூர், பல நாடுகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் பாதுகாக்கணும்னா அதிகாரம் வேணும். அதிகாரம் இல்லைன்னா ஒரு பைசா பினாமியே வச்சுக்குவான். இப்போ விழுந்த குண்டிலே 1 லட்சம் கோடி இல்லைன்ட்டாரா சதக் ஜலால். குப்பையில் இருக்க ஜெர்மன்காரன் வந்து கொண்டு விட்டார். இப்போது
அமித்ஷாவிட்ட 2 கட்ட பேச்சுவார்த்தை பேச்சு முடிஞ்சுது. ஜக்கி தான் புரோக்கர். இப்போ அவர் மாநில தலைவராக வந்தால் சொந்த காசு செலவு பண்ணுவார், மாநாடு போடுவார், கூட்டம் கூடுவார். இதற்காக பாஜக இப்போ தவம் கிடக்கு. யாருக்காக? வேலுமணிக்காக. இந்த சூழலில் இப்போ தான் எதிர்கட்சி வேலையை பலமாக பண்ணுறாரு நயினார். தாவேக எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா? பரபரப்பாக எதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு? ஏங்க நான் பரபரப்பாக பண்ணிகிட்டு இருக்கேங்க, நீங்கள் ஏன் வேலுமணியை பாஜக மாநில தலைவர் ஆக போகிறீங்க? குறைந்தபட்ச பாஜக மாநில தலைவர் பதவியை தவிர எதுவும் எனக்கு வேண்டான்ட்டாராம். கொடுத்தா மாநில தலைவர் பதவி கொடுங்க, நான் வர்றேன், இல்லைன்னா நான் இப்படி இருந்துக்கிறேன்னு இருக்கார். அதனால் அது பரிசீலனையில் இருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வேலுமணி பாஜகவுடைய மாநில தலைவராக அறிவிக்கப்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.